ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷார்ட் ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் கேலக்ஸி ட்ரீம் மூவியில் லீட் ஆட்டு நியோனை நடிக்க டைரக்டர் சொல்லுவான். அப்புறம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே தான் ஹேனோட மொத்த வில்லத்தனமும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இன்னும் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வெளியே நியோனும் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அப்போ அங்கே பிரதரு ஃப்ரெண்டு காலை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறான். ஃப்ரெண்டும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். ஆனால் பிரதர் எதை பற்றியும் யோசிக்காமல் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல் போனால் நர்ஸு அவ்வளோவெல்லாம் அடிப்படல, சின்ன அடிதான்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டும் பிரதர்கிட்ட நான் தான் சொன்னேன்ல ஹாஸ்பிட்டல் போக வேண்டான்னு, தேங்க்யூ உடனே ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கே, நல்ல விலை ஜாஸ்தி போல, ஆடி தள்ளுபடியில் எடுத்த போல இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நியோனும் பார்க்குறா. பிரதரும் இது வாடகை ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பொய் மேலே பொய்யா சொல்லிட்டு இருக்கான். நியோனுக்கு தான் கடுப்பாகுது. ஃப்ரெண்டும் பிரதர் சொல்கிற பொய்யெல்லாம் நம்புறா. அப்புறம் ஃப்ரெண்டு, நீயே இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணுற, நான் உனக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறா. கட் பண்ணால் பிரதரு ஹீரோ கிட்ட ஏதாச்சும் ஆயில்மெண்ட் இருக்கான்னு கேட்குறான். ஹீரோவும் உனக்கு அடிபட்டுச்சான்னு கேட்க, பிரதரும் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டதை சொல்கிறான். ஹை ஹீல்ஸ் வேற போட்டிருக்கா, அதனால தான் நல்லாவே வலிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் நியோனை யோசிச்சு பார்த்துட்டே ஆயில்மெண்ட்டை கொடுக்குறான். பிரதரும் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்கணும், ஃப்யூச்சரில் ஹீல்ஸை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறான். கட் பண்ண ஹீரோ ஒரு மாலுக்கு போய் ஷூ வாங்கிட்டு இருக்கான். நியோன் கால் சைஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிறான். அவங்களும் மாடலை காமிக்கிறாங்க. அதில் ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் போட்ட ஷூ இருக்குது. ஹீரோ அதை வாங்குறான். அங்கே வேலை செய்கிறவங்களும் இது ஒரு கப்பிள் ஷூ, மென்னுக்கும் இருக்குது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னா நீங்களும் அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இது என் அம்மாவுக்கு தான் சொல்லிட்டான். அவங்களும் பேக் பண்ண போகிறாங்க. அப்போ ஹீரோ அந்த ஷூவை பார்த்துட்டு மென்னுக்குள்ள ஷூவையும் கொடுங்க என் அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு வாங்குறான். கட் பண்ண ஹீரோ அந்த ஷூவை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் கேர்ள் நியோன் தூங்க போயிட்டான்னு ஃபோட்டோ அனுப்புகிறான். அப்போ கூட நியோன் அந்த ஹீல்ஸை போட்டுட்டு தான் இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ எப்படி ஷூவை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் எதுவுமே செட் ஆகலை. அப்போ தண்ணி குடிக்க கப் எடுக்கிறான். அப்போ அதில் இருக்க தண்ணியை பார்த்துட்டு ஏதோ பிளான் பண்ணுறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே அப்பார்ட்மெண்ட் வெளியே தண்ணியாக இருக்குது. ஹீரோவும் நியோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நியோனும் மொபைலை பார்த்துட்டே வெளியே கால் வைக்கிறா. தண்ணியாக இருக்குது, இங்கே எப்படி தண்ணி வந்துன்னு பார்க்குறா. ஹீரோவும் எனக்கு தெரியலைன்னு சொல்கிறான். நியோனும் ஐயோ கம்பெனியில் வேற ஷூ அலோடு இல்லையே அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் கலட்டுன்னு சொல்கிறான். நியோனும் சந்தோஷமாக கலட்டிட்டு அப்புறம் போடலான்னு கலட்டுறா. ஹீரோவும் அதை வாங்கி தண்ணியில் போட்டுட்டு நியோனை தூக்கிட்டு போகிறான். கட் பண்ணால் காரில் நியோனு என் ஹீல்ஸை தூக்கி எறிஞ்சிட்டேன், இப்போ போட எனக்கு செருப்பே இல்லை, எப்படி செட்டுக்கு போவேன்னு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவும் உன் பக்கத்தில் ஒரு செட்டு ஷூ இருக்குன்னு சொல்கிறான். நியோனும் உன் ஷூ எல்லாம் எனக்கு எப்படி பத்தோன்னு சொல்லிட்டே பார்க்குறா. நியோனும் கேர்ள்ஸ் ஷூ தானா, ஆனால் இது ஃப்ளாட்டாக இருக்கே, நீ தான் எப்பவும் ஹீல்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கியே, இந்த ஷூவை போட்டால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் கடுப்பாகி காரை நிப்பாட்டிட்டு அவனே ஷூவை எடுத்து நியோனுக்கு போட்டு விடுறான். நியோனும் இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ கேட்காம போட்டு விடுறான். நியோனும் பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்கிறா. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் நியோனுக்கு இந்த ஷூவை கொடுக்க வேண்டி வேணும்னே தண்ணியை அப்பார்ட்மெண்ட் வெளியே ஃபில் பண்ணி வச்சிருக்கான். அதை யோசிச்சு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். நியோனும் கரெக்டாக கெஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்டனால எனக்கும் அப்படி ஆகிடக்கூடாதுன்னு ஷூ வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் அவ்வளோ சீனெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டுறான். அப்புறம் நியோனும் ஹீரோ கிட்ட சாந்தமாக ஒரு ப்ராமிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் எதுக்குன்னு கேட்குறான். நியோனும் நீ ப்ராமிஸ் பண்ணு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் முடியாதுன்னு சொல்ல நியோனும் சாந்த குரல்ல இருந்து டெரர் குரலுக்கு மாறிட்டா. அப்புறம் பொறுமையாக கூட்டமாக இல்லாத இடமா பார்த்து காரை நிறுத்துவியா, ஏன்னா உன் காரில் இருந்து இறங்குறத மற்றவங்க பார்க்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் எதுவுமே சொல்லலை. நியோனும் இவங்கிட்ட பேசி வேஸ்ட்டுன்னு அமைதியாகிட்டா. ஆனால் ஹீரோ யாருமே இல்லாத இடத்துல தான் வண்டியை நிறுத்துறான். நியோனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஓடுறா. ஹீரோவும் நியோனை பார்த்ததும் வெளியே வந்து கார் டிக்கியில் இருக்க ஷூவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். கட் பண்ணால் ட்ரைலர் ஷூட்டிங் நடக்குது. நியோனும் பண்ணுறா. டைரக்டர் கட் சொல்லிட்டு நல்லா தான் பண்ணுறான், ஆனால் ஒரு அர்த்தம் இல்லை அதில் அப்படின்னு சொல்கிறான். நியோனும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்கிறான். டைரக்டரும் டச்சப் பண்ணிட்டு அடுத்த ஷூட் போடலாம் அப்படின்னு சொல்ல நியோனுக்கு டச்சப் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வருது. அசிஸ்டன்ட் கேர்ள் தான் நியோனுக்கு அசிஸ்டண்ட்டாக அனுப்பி விட்டுருக்கா. அந்த பொண்ணை நியோன் அசிஸ்டண்ட்னு சொல்லலாம். நியோனும் அந்த பொண்ணை வேலையெல்லாம் வாங்காமல் உட்கார வைக்கிறான். நியோன் அசிஸ்டண்ட்டும் டைரக்டர் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஒரு ட்ரெய்லருக்காக மார்னிங்ல இருந்து ஓடிட்டே இருக்குன்னு சொல்கிறா. நியோன் தான் இனிமே இப்படியெல்லாம் சொல்லாத, அவர் என்ன வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்றா. நியோன் அசிஸ்டன்ட் நியோன் மேல உள்ள அக்கறையில தான் பேசுறா.
கேன் டைரக்டரும் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நியோனும் போய் நடிக்கிறா, சூப்பராகவே பண்ணுறா. அந்த டேக் ஓகே ஆகுது, எல்லாரும் கை தட்டுறாங்க. கேன் டைரக்டரும் சாப்பிட்டுட்டு வந்து ஷூட் பண்ணலாம், இதான் அடுத்த சீன் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். நியோனும் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு கேன் டைரக்டர் கிட்ட கிஸ்ஸிங் சீனா யார் மேல் ஆக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேன் டைரக்டரும் கம்பெனியோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறான். நியோனும் சூப்பர் ஸ்டாரா, ஐயோ தலை கூடையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வாயில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு துள்ளி குதிக்கிறா. லிப் பாமு, தண்ணி, பூமர்னு எல்லாமே போடுறா. அப்புறம் எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நியோன் அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேட்குறா. நியோனும் இல்லை எனக்கு எக்ஸைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ண ஓடுறா. சூப்பர் ஸ்டார் யாருன்னே தெரியாம குதிச்சுட்டு இருக்கா. மேக்கப் போடும்போது தான் பார்க்குறா, பக்கத்தில் ஹீரோ அந்த ஷூவை போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கான். நியோன் கடுப்பாகி நீயா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் நான் ஸ்டார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்தில் உள்ள எல்லாரும் ஸ்டார் தான் சொல்கிறாங்க. நியோனும் கடுப்பாகிறா. நியோனும் ஏன் இப்படி ஷூட்டிங்கில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. ஹீரோவும் கிஸ்ஸிங் சீனோட ட்ரெய்லர் வந்தால் தான் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறான். கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டே ஹேனையும் தான் காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் ஹேனோட பிளான் எல்லாத்தையுமே கொடுக்குறான். அப்போ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் வருது, என்னமோ அங்க சொல்றாங்க, என்னன்னு காமிக்கல. கால் கட் பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்டு கேலக்ஸி ட்ரீம் மூவில நியோன் நடிக்கிறா, ட்ரெய்லர் ஷூட் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹேனும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சொல்றா. பாய் ஃப்ரெண்டும் ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு, ஹீரோ தான் ட்ரெய்லர்ல நடிக்கிறான் அப்படின்னு சொல்றான். அதான் கேட்டதும் ஹேன் ஷாக் ஆகுறா. எங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வேகமா போறா. பாய் ஃப்ரெண்டும் ஏதோ தடுக்கிற மாதிரி நடிக்கிறான். ஹேண்ட் போனதும் சிரிக்கிறான். கட் பண்ண நியோன் புலம்பிட்டே இருக்கா. அப்ப நியோன் அசிஸ்டன்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, அதுல பூண்டு இருக்கு. அதை பார்த்துதான் பிளான் பண்ணிட்டா. அடுத்த சீனே ட்ரெய்லர் ஷூட்டிங் தான். நியோன் வேணும்னே ஊதுறா. ஹீரோ என்ன கருமத்தை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு மூக்க மூடுறான். நியோன் வந்து பூண்டை சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கா. டேக் மேலே டேக் போகுது. ஹீரோவால் கிஸ்ஸே பண்ண முடியல பூண்டு ஸ்மெல்னால. அப்படியே ஒவ்வொரு டேக்காக போயிட்டே இருக்கு. நியோனும் இதை கூட உன்னால் பண்ண முடியலையா கேமரா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துறா. ஹீரோவும் கடுப்பாகி இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். இந்த டேக்கு சூப்பராகவே கவர் ஆகுது. இப்படி இவங்க கிஸ் பண்ணுற சீனில் தான் கரெக்டாக ஹேன் உள்ளே வந்திருப்பா. ஹேனும் இதை பார்த்து கடுப்பாகிறா. கட் பண்ண நியோன் ஆஃபீஸுக்கு வரா. ஸ்டாஃப் எல்லாம் ஹீரோவை கிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியோனும் அது வெறும் ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ அங்கே வர அமைதியாகிட்டாங்க. நியோனும் ஹீரோவை பார்க்குறா. அவளுக்கு அவன் லிப்ஸ் தான் தெரியுது. நியோனும் அவளையே கண்ட்ரோல் பண்ணிட்டு போறா. கட் பண்ணா பிரதரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதை பற்றி தான் பேசிட்டு இருக்கான். எல்லாரும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரதர் ஹீரோ கிட்ட வந்து இது நியோன் ஃபர்ஸ்ட் மூவி, உனக்கு கவலையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்றான். பிரதரும் ட்ரெய்லர் நிறைய வியூஸ் போகலன்னா நியோனுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் ட்ரெய்லர் ரிலீஸ் இன்சார்ஜ் நீ தான், ஏதாச்சும் சாப்பிட்டனா நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றான். பிரதரும் என் வேலையை சரியா பார்க்குறேன்னு சொல்லிட்டு எழும்புறான். ஆனால் திரும்பி இந்த ட்ரெய்லர் புது ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோவும் யோசிச்சுட்டு நியோனை பார்க்க தான் போகிறான். நியோனும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி டயர்டாகி கீழே இருக்கா. அப்போ ஹீரோ நியோன் கிட்ட வந்து பயமா இருக்கான்னு கேட்குறான். நியோனும் கிஸ் பண்ணதை தான் கேட்குறான் போலன்னு நினச்சிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு உளறுறா. அப்புறம் ட்ரெய்லர் பற்றி தெரிஞ்ச அப்புறம் ஆமாம் லைட்டாக பயமா இருக்குன்னு சொல்கிறா. ஹீரோவும் நான் ட்ரெய்லரை பார்த்தேன், நெகட்டிவாக வர சான்ஸ் இல்லை, அப்படி நெகட்டிவாக வந்தால் உன் தப்பு தான், ஏன்னா நீ தானே கிஸ்ஸிங் சீனில் வந்து பூண்டை சாப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நியோனும் மொபைலை எடுத்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிறதா பார்க்குறா. கவுண்டனும் ஸ்டார்ட் பண்ணி ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறாங்க. செமையாக இருக்க ட்ரெய்லர். ஆனால் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்து அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி காமிக்கல. அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்க நம்ம கம்யூனிஸ்ட் ஷார்ட் ராமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களை நம்ம வந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.